பாத்தியா வீட்டுக்குள்ள மாடி. இது என் சின்ன வயசு கனவுடா, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே மாடிலாம் வச்சு கட்டணும்ட்டு. அது எனக்கு தெரியும். நான் தான் உன் கனவுல வந்திருக்கேன். அதனாலதான் வீட்டுக்குள்ள மாடி கட்டுறதுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். ஐயோ, நீ கனவுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு கனவு ஞாபகம் வருது. யோசிச்சு பாரு, நாளைக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ கிச்சன்ல சமைச்சிட்டு இருப்ப, நானும் பையனும் மேல விளையாடிட்டு இருப்போம். நீ சமைச்சு முடிச்சுட்டு ஓடி வந்து இங்க 2 பேரும் கீழே வாங்க அப்படின்னு வந்து சொல்லி கூப்பிடுவேன். பையன் அப்படியே சறுக்கிட்டு வருவா, நான் பின்னாலேயே ஓடி வருவேன். ஐயோ, எனக்கு கேட்கும் போது இதெல்லாம் இப்பவே நடக்காதுன்னு ஆசையா இருக்குடா. இப்பவா? அவ்வளவுதானே, நடத்தி காட்டிடலாம். டேய், எனக்கு இப்ப கூப்பிட்டு வந்து நிக்க வச்சதுக்க? ஏய், சாப்பாடு ரெடி, நீங்க ரெடியா? நாங்களும் ரெடி. டேய், என்ன நாங்களா ரெடி? என்ன பண்ண போற? ஏய், நான் என்னன்னு சொல்லிடா பாப்பாவை கூப்பிடுறது? அவனுக்கு இன்னும் பேரே வைக்கலையே. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? குழந்தைக்கு பேரா? யார் குழந்தை, என்ன பேரு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, அமைதியாடுறா. விபி, ராஜ்ல இருந்து ஆரியா எடுத்துக்கலாம், விபிதால இருந்து விஐ எடுத்துக்கலாம். ரவிகண்ணா எப்படி இருக்கு? ஏய், சூப்பர்ல. நான் இப்ப கூப்பிடுறேன். ரவிகண்ணா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அப்பா கூட்டிட்டு சீக்கிரம் கீழே வாங்க பார்க்கலாம். ரவிகண்ணா? யார் வந்து ரவிகண்ணா? அதெல்லாம் சொன்னா புரியாது. அதெல்லாம் உட்கார். அம்மா கூப்பிடுறாங்க பாரு. அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா டேய், கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். ரவிகண்ணா, திரும்புங்க. நாங்க ஆவாய்க்கங்க. நாங்க ரவிகண்ணா, அம்மா கூப்பிடுறாங்க பாருங்க. ஆவாய்க்கங்க. கண்ணா, வாங்கிக்கங்க. ரவிகண்ணா, அம்மா கூப்பிட்டு இருக்காங்க, திரும்பாம இருக்க. அப்படியே போட்டணும். திரும்பன்றா. ஏங்க குழந்தை திட்டுறீங்க? பாவம், அவனுக்கு என்ன தெரியும்? எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லம் தான். அப்பா எப்பவுமே அப்படிதான். நீ வாங்கிக்க. அந்த வாங்கிக்க. விபிதா, என்ன சொன்ன என்கிட்ட? நம்ம கல்யாணம் ஒரு குழந்தையே பிறந்தாலும் ஃபர்ஸ்ட் குழந்தை நான் தானே சொல்லி சொன்னேன். இப்போ அவனுக்கு சாப்பிட விட்டுற. ஓ, சாரி. நாங்க நீங்க தான் எப்பவுமே எனக்கு மொத குழந்தை. என்னாச்சு? பயங்கர காரமா இருக்கு. நல்ல வேளை ரவிக்கு நான் சாப்பிட்டுருந்தா அவனுக்கு வயிறு எரிஞ்சிருக்கும்ல. ஐயோ, சாரி. தண்ணி குடிக்கலாம் வாங்க. ரவிக்கண்ணா. ரவிக்கண்ணா, ஓரமா போய் விளையாடுங்க. அங்கிளுக்கு வேலை இருக்குல்ல. குட் பை. புச்சிக்.